தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பட்டாசு தொழிலில் உரிமம் மற்றும் பல முடிவுகளை எடுக்கும் இடத்தில் மத்திய அரசு உள்ளதால் இத்தொழிலில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். இதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூடுதல் நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும். விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி பேட்டி. விருதுநகர் பாராளுமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய மரியாதையை தொடர்ந்து பிரதமர் மோடி கொடுக்க மறுப்பதாகவும், எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் சதித்திட்டம் நடப்பதாகவும், 239 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கும் அவையிலேயே எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக் கொண்ட பின் மிக கடுமையான எதிர்க்கட்சியாக பணியாற்றி வருவதாகவும், எதிர்க்கட்சிகளை தரம் தாழ்ந்து பேசும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், மணிப்பூர் எம்பிக்கு பேச வாய்ப்பளிக்காமல் மறுத்த போது பிரதமரின் பேச்சை கேட்காமல் புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்றும், மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆணவத்தால் இந்த சம்பவம் நடந்தது. இந்திய கூட்டணியின் எம்பிக்களை ராகுல் காந்தி ஒற்றுமையுடன் நல்ல முறையில் வழி நடத்துவதாகவும், ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சி சிறப்பாக கொண்டாட உள்ளது. அன்றைய தினம் அரசு பள்ளியில் பயிலும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் தலா முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் நீட் தேவையில்லை என்ற கருத்தை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். வினோதமான கருத்துக்களை முன்வைப்பதில் சிறந்தவர் அண்ணாமலை என்றும், பாஜக செய்யும் செயல்களை முன்னிலைப்படுத்துவது தமிழகத்தில் பிற கட்சிகளில் செய்வதை விமர்சிப்பதுமாக அவர் உள்ளார். தொடர்ந்து தமிழகம் அவரை புறக்கணிக்கிறது என்றார். கள்ளச்சாராய பலிக்கு ரூபாய் 10 லட்சம், பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தால் ரூபாய் 3 லட்சமாக என்ற கேள்விக்கு பதிலளித்த எம்பி, 2 விபத்துக்களையும் ஒப்பிட தேவையில்லை என்றும், கடந்த 10 ஆண்டுகளில் பட்டாசு விபத்து குறைந்திருக்கிறது என்றும், பலி எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாகவும், விபத்தில்லா பட்டாசு தொழிலை உருவாக்குவது அனைவரின் விருப்பமாக உள்ளது என்றும், பட்டாசு தொழிலில் உரிமம் மற்றும் பல முடிவுகளை எடுக்கும் இடத்தில் மத்திய அரசு உள்ளதால் இத்தொழிலில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். இதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூடுதல் நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்றார். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். 239 பேர் இருக்கின்ற எதிர்கட்சி வரிசையிலே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்குனாலே மிக கடுமையான எதிர்கட்சியாக பணியாற்றுகிறோம். எதிர்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்படாமலும் தொடர்ந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்கின்ற போது தரம் தாழ்ந்த பேச்சுக்களும் தொடர்கின்றன. மணிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரை பேச விடாமல் கருத்ததனுடைய குறைவாக பிரதமர் பேசும் பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவர் பேச்சை புறக்கணித்து அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். இது வெறும் ஆணவத்தால் உருவானது. வெறும் மோடி அவர்களுடைய, அமித்ஷா அவர்களுடைய ஆணவத்தால் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் ஒருமித்த கருத்தோடும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து புறப்படுவதற்காக அவர் வழிநடத்தினார்.